உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் மார்கட் வால்ஸ்ட்ராம் இன்று வடக்குக்கு விஜயம் செய்திருந்தார். ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர், இலங்கைக்கான ஸ்வீடன் தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை 10 மணி அளவில் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு விஜயம் செய்தனர். மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் மற்றும் ஸ்வீடன் தூதுக்குழுவினருக்கு இடையிலான கலந்துரையாடல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. அதன் பின்னர் யாழ் மாவட்ட சிவில் சமூக பிரதிநிதிகளையும் சந்தித்து ஸ்வீடன் தூதுக்குழுவினர் கலந்துரையாடினர். வடமாகாண ஆளுநர் ரெஜினால் குரே மற்றும் ஸ்வீடன் தூதுக்குழுவினருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பின்னர் கைத்தடியில் உள்ள வடமாகாண முதலமைச்சர் அலுவலகத்துக்கு சென்ற தூதுக்குழுவினர் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை சந்தித்தனர். அதன் பின்னர் 65,000 பொருத்தும் வீட்டு திட்டத்தின் கீழ் உடும்புராய் பகுதியில் அமைக்கப்படும் வீடுகளையும் தூதுக்குழுவினர் பார்வையிட்டனர். இதன்போது சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் டி எம் சுவாமிநாதனும் அவர்களின் விஜயத்தில் இணைந்து கொண்டார். சிலர் கூறுகிறார்கள் இப்பவே வீடு உடைந்திருக்கின்றன என்று. அப்படியான ஒரு தருணம் இல்லை. யாராவது வந்து இந்த வீட்டை பார்க்கலாம், நன்மையாக இருக்கின்றது. நாங்கள் இது மக்களுக்காகத்தான் நாங்கள் செய்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவர் எழுதின கடிதத்துக்கு நான் மறுமணி ஜனாதிபதிக்கும் எங்களுடைய பிரதமருக்கும் கொடுத்திருக்கின்றேன். மே தினம் ஒன்று வைக்கின்றோம் கொழும்புல 1ஆம் தேதி. அதிலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து மக்களை அழைக்கின்றோம். யாரு வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மட்டும் விசேடமாக அப்படி ஒரு விசேடம் என்று யாருக்கும் சொல்லி அது எங்களுடைய ஆமி அந்த ரீஹாபிலிட்டேஷன் சொல்லியிருப்பாங்க. அங்க அந்த ஆமி தரப்பில் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் விசேஷமா யாருக்கும் கூறவில்லை. வர வேண்டிய ஆட்களுக்கு வந்து அந்த மேடை ரேலியிலே பங்கு பெற்ற முடியும் என்பதுதான் கூறுவோம்.